வேண்டுபவர்களுக்கு வேண்டும் விதமாக சாட்சியாக சத்திய பிரமாணமாக வந்து அருளக்கூடியவள் அன்னை மகாசக்தி. அப்படி ரொம்ப எளிவந்த கடவுளாக பக்தர்கள் எப்படி கூப்பிட்டாலும் சரி, அம்மா என்று கூப்பிட்டாலும், தாயே என்று அழைத்தாலும், அன்னை அபிராமியே என்று அழைத்தாலும், இன்னும் சொல்லப்போனால் லலிதா சகஸ்ரநாமத்தில் வருவது போல ஸ்ரீ மாதா என்று அழைத்தாலும் சரி, ஆத்தாளே என்று அழைத்தாலும் சரி, அவள் ஓடோடி வந்து நமக்கு பக்கபலமாக நிற்பாள். ஆத்தாளை, எங்கள் அபிராம வல்லியை, அண்டமெல்லாம் பூத்தாளை, மாதுளம் பூ நிறத்தாளை, புவி அடங்க காத்தாளை, அங்கையில் பாசாங்குசமும் கரும்பு வில்லும் அங்கையில் சேர்த்தாளை, முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே என்று நூற்பயன் பாடி முடிக்கின்றார் அபிராமி பட்டர். அந்த முக்கண்ணியை தொழுதால் ஒரு தீங்கும் இல்லை, அம்பிகையை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம் என்றாரே மகாகவி. அப்படி அம்பிகையை நாம் சரண் புகுந்தால் நமக்கு கேட்காத அளவிற்கான அருளையும் சக்தியையும் வாரி வழங்கக்கூடியவள் அந்த அன்னை அபிராமி என்கின்றது இந்த பாடலினுடைய பொருளாகும்.